தேர்தலுக்கு முன் சொன்னதை மீண்டும் மீண்டும் நிறைவேற்றாமல் ஏமாத்தி வரும் இந்த விடியா மாடல் அரசு. என்ன நடந்தது தெரியுமா? வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக செவிலியர்களின் போராட்டம் மாநில அரசியலிலும் பொது மக்களிடையிலும் பெரும் கவனம் பெற்றுள்ளது. இந்த பிரச்சனை இன்று தொடங்கியது அல்ல. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக நீடித்து வரும் ஒரு போராட்டம் இது. 2020ஆம் ஆண்டு கொரோனா பேரிடர் காலத்தில் தமிழ்நாடு அரசு சுமார் 2400 செவிலியர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணியில் அமர்த்தியது. அப்போது அவர்களின் சம்பளம் மாதம் 14,000 மட்டுமே. கொரோனா காலத்தில் உயிரை பணயம் வைத்து மருத்துவமனைகளில் பணியாற்றிய இந்த செவிலியர்கள் பாண்டமிக் ஹீரோக்கள் என்று பாராட்டப்பட்டவர்கள். ஆனால் கொரோனா முடிந்த பிறகு அவர்கள் நிரந்தர பணியாளர்களாக மாற்றப்படவில்லை. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது டிஎம்கே கட்சியானது ஒப்பந்த செவிலியர்களை நிரந்தரமாக்குவோம் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்தது. அதன் பிறகு ஆட்சி அமைத்ததும் சம்பளம் 18,000ஆக உயர்த்தப்பட்டது. ஆனால் எல்லா செவிலியர்களுக்கும் நிரந்தர பணி கிடைக்கவில்லை. 2022ஆம் ஆண்டு சுமார் 2400 கொரோனா கால செவிலியர்களின் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்ட போது போராட்டம் மேலும் தீவிரமடைந்தது. இதற்கிடையில் சென்னை நீதிமன்றமும் தலையிட்டு ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் என்று புதிய செவிலியர் பணியிடங்கள் உருவாக்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டது. 2025 டிசம்பரில் 600க்கும் மேற்பட்ட ஒப்பந்த செவிலியர்கள் சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர். தங்கள் குழந்தைகளுடன் சாலையில் அமர்ந்து நிரந்தர பணி, நிரந்தர ஊதியம், ஊதியத்துடன் மகப்பேறு விடுப்பு என்ற கோரிக்கைகளை முன்வைத்தனர். இந்த போராட்டத்தின் போது நூற்றுக்கணக்கான செவிலியர்கள் கைது செய்யப்பட்டதும் அரசியல் ரீதியாக பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த திமுக அரசை கடுமையாக விமர்சித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாகவே முதல்வர் ஸ்டாலின் அரசு 723 செவிலியர்களை 2026 பொங்கலுக்குள் நிரந்தரமாக்குவோம், 750 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும், ஊதியத்துடன் மகப்பேறு விடுப்பு வழங்கப்படும் என்று அறிவித்தது. ஆனால் செவிலியர் சங்கங்கள் கூறுவது என்னவென்றால் இது முழுமையான தீர்வு அல்ல. இன்னும் ஆயிரக்கணக்கான செவிலியர்கள் ஒப்பந்த நிலையிலேயே உள்ளனர் என்பதே அவர்களின் வாதம். மொத்தத்தில் கொரோனா காலத்தில் உயிர் காக்க போராடிய செவிலியர்களின் இந்த போராட்டம் வேலை பாதுகாப்பு, மரியாதை, சம ஊதியம் என்ற கேள்விகளை மீண்டும் எழுப்பியுள்ளது. இந்த போராட்டத்திற்கு அரசு முழுமையான தீர்வு வழங்குமா அல்லது இந்த போராட்டம் மேலும் நீடிக்குமா? இதற்கான பதிலை வரும் நாட்கள் தீர்மானிக்க போகின்றன.